Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the Cricket 12 the Haryana Steelers the yes coach Manpreet Singh oh तुझे की தேய்த்தா அவர் தான் yes அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது என்ன சொன்னாரு பார்த்துருவோம் ரைட் பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது பிளே ஆஃப் எல்லாமே அண்ட் சனிக்கிழமையிலேருந்து அதோட ப்ரிவியூவில் 1 by 1 வரும் ஆல்ரெடி தமிழ் தலைவாசை பற்றி பவன் ஷராவத் ஒரு இன்ஸ்டாவில் லைவ் வந்தார் இல்லையா 3/4 மணி நேரம் வீடியோ அதை பார்ட் 1 போட்டோம் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ரைட் இப்போ ஹரியானா கோச் என்ன சொல்கிற பார்ப்போம் 5 மேட்ச் தோத்தாங்க அவங்க சென்னையில் இப்போ என்னன்னா பிளேனில் வந்து இருக்காங்க இனிமேல் தான் ரொம்ப டேஞ்சரஸ் டீம் அது ஏன்னா ஏற்கனவே கப்பு ஜெயிச்சவங்க அதுக்கு முன்னாடி ஃபைனல் விளாண்டவங்க வேறு கேட்டாங்க அப்புறம் ஹரியானா ஸ்டேட்டை டைட்டில் டிபெண்ட் பண்ணுவீங்களா மீசியை முறுக்க போகிறீங்களா திரும்ப அப்படின்னா ஏன்னா ஆனவங்கன்னா அவர் மீசியை முறுக்க வரல அவர் டப்பு கொடுத்த ஒரே ஆள் தேவாங் தலால் தான் இந்த பெங்கால் வாரியர்ஸு எனிவே அவர் கேட்டார் மீசியை முறுக்குவியா திரும்ப கப்பு ஜெயிப்பியான்னு அண்ட் அவர் சொன்ன பதில் சொன்னார் ஆப்போ போய் ஷாக்க எனக்கு எதாவது டவுட் இருக்கான்னாரு இல்லை எனக்கு டவுட் இல்லைன்னாரு ஒன்னா ஃபேன்ஸை பார்த்து நான் ஃபேன்ஸ் கோபி கோய் ஷாக்க அப்படின்னாரு ஃபேன்ஸுக்கு எந்த டவுட்டும் இல்லை போன சீசன் வெற்றி பெற்றோம் இந்த தடவை ஹோம் கிரவுண்டு ஹோமில் விளாட்றோம் டெல்லியில் ஸ்டேடியம் வேறு ஃபுல்லு நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி யாரும் தான் மியூசியம் முறுக்க ஆசைப்பட மாட்டான் கண்டிப்பாக மியூசியம் முறுக்கிற மூமெண்ட்டை நீ பார்ப்பீங்க ட்ராஃபி வேண்டான்னு எந்த கோச்சு சொல்லுவார் எந்த கேப்டன் சொல்லுவார் ட்ராஃபி கண்டிப்பாக வேணும் தான் போன வாட்டி பூனேயில் ஜெயிச்சோம் இந்த வாட்டி டெல்லியில் ஜெயிக்க போகிறோம் இந்த தடவை ஹோம் அப்படின்னா கர்மே ஜீத்துறேன்னு எங்கள் ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கிறோம் ஹரியானாவோட சப்போர்ட் வேறு இருக்குது ஸோ கண்டிப்பாக கோயில் ஷாக்கு நீங்கள் ஒரு டவுட்டும் இல்லை நாங்கள் தான் ஜெயிக்கிறோன்ட்டார் அவர் அப்புறம் கேட்டாங்க இந்த வாட்டி நீங்கள் 6 மேட்ச் ஜெயிக்கணும் நீ பாட்டு இஷ்டத்துக்கு சொல்கிற அதான் மைண்ட் வாய்ஸ் 6 மேட்ச் லைனாக ஜெயிக்கணும் ஏன்னா பிளே இன்னில் வந்திருக்கீங்க டாப் 4க்கு தான் ஈஸி எப்படி 6 மேட்ச் லைனாக ஜெயிப்பீங்களான்னு தூக்கி ஆகுவா ஸோ வாட்டுன்னாரு எங்கள் கபடி பிளேயர் 2-3 மேட்செல்லாம் ஒரு நாளைக்கு விளையாடிருக்காங்க லோக்கல் டோர்னமெண்ட்டில் டெய்லி இது ஒன்றும் பூஸ் இல்லை எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது டீம் அட்மாஸ்பியரும் பௌத் கூலு ரொம்ப கூலாக வேறு இருக்காங்க அண்ட் गेम में हार जीत तो होती रहती है அதாவது கேம் ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது வின் ஆர் லூஸ் வில் ஹேப்பன் எந்த மேனரில் நீ விளையாடு அது ரொம்ப முக்கியம் ஹார் ஜீத்தோ ஓகி அப்படின்னாரு நாங்கள் 100% கொடுப்போம் கான்ஃபிடென்ட் நாங்கள் ட்ராஃபியை ஜெயிப்போம் ட்ராஃபி லேக்கே ஜாயங்க ஹரியானான்ட்டார் எத்தனை போகிறோன்னு ஹரியானாக்கு அப்படின்னாரு சிவம் பட்டார் இன்ஜுரி பற்றி சொல்லுங்க நேற்று கூட ஒரு நேர் கேட்டார் அவர் இன்ஜுரி பற்றி சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் சிவம் டைகர் ஹே அடிப்படாது டைகருக்கு அண்ட் மோர் ஓவர் ஊண்டட் டைகர் தான் மோர் டேஞ்சர்னாரு அதாவது அடிப்பட்ட சிங்கம் இருந்துட்டா நீங்கள் ஜாகிரதையாக இருக்கும் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அடிப்பட்ட சிங்கம் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் அவர் ஆங்கரு போன மேட்ச் வந்து 2 டீமுமே எப்படியாவது ஜெயிக்கணும்னு விளையாண்டாங்க ஏன்னு கேட்டால் அப்போ தான் நாங்கள் ஹரியானாட்ட விளையாட வேண்டாம் வேறு டீம்கிட்ட விளையாடுவோங்கிறாங்க உங்களை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் அவர் சிரித்தார் ஒன் வைக்கும் அப்படின்னு திரும்ப சொன்னார் சப்கோ டர் லகிற ஹரியானா குத்திக்கு ஹரியானா பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் மன்பிரீத் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது 12 டீமும் ஜெயிக்க தான் இங்கே வந்திருக்காங்க ஏன்னா இந்த ஃபார்மெட் வந்து புது எனர்ஜி கொடுத்துருக்கு எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு பிளேயர்ஸுக்கு கோச்சுக்கு டீமுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லா டீமுமே கான்ஃபிடென்ட்டு கப்பு ஜெயிப்போன்னு வில் கோ ஹேடுன்னு அண்ட் எல்லோரும் நல்லாவும் விளாட்றாங்க எஸ்பெஷலி பாட்னா பேர ஜெய்ப்பூர்லாம் பாருங்கள் கடைசி நாள் வரைக்கும் தெரியல யார் குவாலிஃபை ஆவான்னு அதான் கூபிஎஸ் லீக் அந்த லீகோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான் கடைசி நேரம் வரைக்கும் டிசைட் ஆகலை இப்போ தான் டிசைட் ஆச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காம்படிஷன் இன்னும் மேலும் வளர்க்கும் லீக் பெருசாகும் ஆடியன்ஸும் பேஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் நீங்கள் சென்னையில் தோக்கும்போது ஒரு காரணம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா சாப்பாடு சரியில்லைன்னு காணா ஆச்சா நீங்கள் ஆமாம் சொன்னார் ஒரு வாட்டி மன்பிரீத் ஃபுட்டு ரொம்ப வரப்பாக இருக்குது அப்படின்னு சென்னையில் தோக்கும்போது அண்ட் இப்போ எப்படி இருக்குது டெல்லியில் சாப்பாடு நல்லா இருக்கா வரிச்சு வச்சுக்கிட்டே கேட்டார் அண்ட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 6 மேட்ச் திரும்ப பயமுறுத்திட்டாரு நெக்ஸ்ட் 6 மேட்ச் நீ லைனாக ஜெயிக்கணும் கல்த்தி கேட்பகர் அதாவது எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் நீ 6 மேட்ச் ஜெயிச்சாதான் கப்பு ஜெயிப்பா அப்படின்னாரு சிர்ஃப் 6 மேட்ச் அப்படின்னாரு ஆமாம் 6 மேட்ச் தானே அப்படின்னாரு ஆமாம் அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும் உங்களுக்கு எப்போதும் போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் சொல்லிங்க தோற்றுருவாங்க சார் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 வருஷம் முன்னாடி தெரியும் சார் தமிழ் தலைவர் தோற்றுருவாங்கன்ற கான்ஃபிடென்ஸ் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப சொல்லக்கூடாது பாரு கான்ஃபிடென்ஸு 6 மேட்ச் தானே அப்படின்னாரு நேஷ்னல் கேம்ஸில் இதோட ஜாஸ்தி நாங்கள் விளையாடி ஜெயிச்சிருக்கோம் தெரியும்ல உங்களுக்குன்னு கேட்டார் ஆமாம் ஏன்னா அது பெரிய நேஷ்னல் கேம் வந்து ஹியூஜ் எல்லா ஸ்டேட்டும் விளையாடுறது ஏன்னா 40 மினிட் இருக்கா கேமு அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டு 40 நிமிஷம் தானே கேமு ட்ரைனிங் டெய்லி பண்ணுறோம் நாங்கள் எல்லோரும் ஃபிட்டாக இருக்காங்க ஃபுல் ஃபோக்கஸில் இருக்காங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கோய் படி பார்த்துனீங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஃபிட்னஸ் இருந்தால் போதும் விளையாட முடியும் ஒன்று இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும் அதை சொன்னார் இன்ஜுரி இல்லாமல் விளையாடணும் இல்லைனா ஐ எம் கான்ஃபிடென்ட் 100% हमारी टीम जीतेगी என் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டாரு ஸ்ட்ரெயிட்டாகவே 100% வரை சொல்லிட்டாரு ஆங்கர் சொன்னார் என்ற லைவ் பார்க்குறவங்க மோஸ்ட்லி ஹரியானா ஃபேன்ஸாக தான் இருக்காங்க உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க
உண்மை சொல்கிறாரா ஏற்றுறாரா தெரில, கேட்டார் அவர். நீ அவங்களுக்கு தான் மெசேஜ் சொல்கிறியா அப்படின்னு. சிரிச்சிட்டே சொன்னார் மன்பிரீத், ஹரியானா ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ப்ரோ கபடி ஃபேன்ஸ் ஆகட்டும், துனியாமே கைவியோ, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே ஹரியானாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் டைகர், லோக் டைகரு அப்படின்னு. அப்புறம் சொன்னார், ஃபேன்ஸ் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். ஃபேன்ஸை பார்த்து நீங்கள் ஸ்டேடியத்துக்கும் வந்தீங்க, சோஷியல் மீடியாலேயும் நல்லா ப்ரொமோட் பண்ணீங்க, லீகை நல்லா ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட ஓன் ஃபேவரட் டீமும் சப்போர்ட் பண்ணீங்க, நல்லா இருந்தது. ஓன் ஃபேவரட் பிளேயரை சப்போர்ட் பண்ணது நல்லா இருந்தது. அண்டு கோச் மன்பிரீத் எனக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, பாக்கி கோச்சுக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. प्यार बहुत दिया आप लोग, प्यार बहुत करते हैं ना, நீங்கள் ரொம்ப எங்களை விரும்புகிறீங்க, ரொம்ப அன்பு செலுத்துறீங்க, தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் ஜோ கபடி नहीं खेलता हो அப்படின்னு சொன்னாமா, யார் கபடி விளையாடலையோ அவங்களையும் கூட்டின்னு வந்து காட்டுங்க அப்படின்னாரு. हमारा मिट्टी का खेल है, நம்ம மண்ணோட விளையாட்டு தான் அது கபடி. கபடி விளையாட தெரியாதவங்க கூட்டின்னு வந்து காமிச்சு ஆடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லிஃப்ட் பண்ணுங்கள் கேமை. वो दिन दूर नहीं, इंडिया जब ओलंपिक में कबड्डी खेलेगा அப்படின்னாரு. ஆமாம், அந்த டே ரொம்ப தூரம் இல்லை, இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் கபடியில் கோல்டு ஜெயிப்பண்ணும்போ. அண்ட் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, கேமை ப்ரொமோட் பண்ணுங்கள், எல்லோரையும் பார்க்க வைங்க. அண்ட் 100% நாங்கள் கொடுக்குறோம், எங்களால் அதான் முடியும், வி கிவ் 100%. நீங்களும் சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவ்வளோதான் அவர் சொன்னார். ரைட், நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த கருத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபேட்ஸ், இட் மேட்டர்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.